அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதீனாவிற்கு முதலாக இஸ்லாத்தை பற்றி சொன்ன போனவர்களில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 18. நஜ்ஜாஷி மன்னனிடம் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் போது ஜாஃபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 20. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி விளக்கம் சொன்ன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த சமயத்தில் வயது 12. பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்தியதில் மிகப்பெரிய எதிரியை வீழ்த்தியதில் மிக முக்கியமானவர்கள் முஆத் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய 2 இளம் வயது சஹாபாக்கள். நம்மளுடைய வரலாற்று விஷயத்தில் எத்தனையோ இளைஞர்களுடைய பங்களிப்பை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்களின் சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்களும் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, நடிகர்கள் நடிகைகளுடைய வாழ்க்கை எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையை போல் அவர்களுடைய வாழ்க்கை ஹிஸ்டரி எல்லாம் முழுவதுமாக தெரிந்தவர்களாக இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு சிறு வயதிலும் மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக அன்றைய சஹாபாக்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய மக்களிடத்தில் எத்தனை பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தெரியும்? சஹாபாக்களுடைய வரலாறு தெரியும்? இளைஞர்களே, இளம் சமூகமே சிந்தித்து பார்க்க வேண்டும். விழித்தெழுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். மார்க்கத்தின் பக்கம் நெருங்குங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.